ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படை அத்துமீறி கைது செய்யும் நிலையில் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்ப்பதாக காட்டம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது GSLV F-14 ராக்கெட். 3, 2, 1. L-40 stages are ignited. 5 seconds. Lift off normal. A perfect lift off. GSLV F-14 Plus inside 10 3DS progressing towards its destination. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மூலம் இந்திய வானிலையை துல்லியமாக கணிக்க ஏற்பாடு. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திமுக தொடங்கிவிட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தென்முனையில் ஒலிக்கும் குரல் வடக்கிலும் எதிரொலிக்கும் என சூளுரை. மேகதாது அணை கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிய கர்நாடக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திட்டத்தை கைவிடாவிட்டால் அதிமுக மிகப்பெரும் போராட்டம் நடத்தும் என்று எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் எந்த காலத்திலும் மேகதாது அணை கட்ட முடியாது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்தது தமிழ்நாடு அரசு. புற்றுநோயை ஏற்படுத்தும் நிலைமை இருப்பதால் நடவடிக்கை. ஆந்திராவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழ்நாட்டில் தடுப்பு நடவடிக்கை. இரு மாநில எல்லையான எலாவூர், ஊத்துக்கோட்டை சோதனை சாவடிகளில் சிறப்பு முகாம். பத்தாண்டு கால அவலங்களுக்கு மக்களவை தேர்தலில் பாஜக பதில் சொல்ல வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. CAG அறிக்கையின் மூலம் ஒன்றிய பாஜக அரசின் ஊழல்கள் அம்பலமாகி இருப்பதாகவும் விமர்சனம். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் உறுதி. விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு அவசர சட்டம் கொண்டு வரவும் வலியுறுத்தல். திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுவதாக கூறுவதை விட நகைச்சுவை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கருத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் கோரிக்கை. நீண்ட நாள் கோரிக்கையை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி தரவே விவசாயி சின்னத்தை வேறு கட்சிக்கு ஒதுக்கியதாக சீமான் குற்றச்சாட்டு. சின்னத்தை பெற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது. பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்து போகும் என பொன்னையன் விமர்சனம். காங்கிரஸ் MLA விஜயதாரணி பாஜகவில் இணைய இருப்பதாக தகவல். இன்று இணைய இருப்பதாக வெளியான தகவலுக்கு விஜயதாரணி மறுப்பு. வரும் 23ஆம் தேதி பல்துறைகள் பங்கேற்கும் கூட்டு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைப்பு. கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பார்வை மாற்றுத்திறனாளிகள் அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கருங்காலி மரத்தை வெட்டி கடத்திய 3 பேர் கைது. கருங்காலி மாலைகளுக்கு ஏற்பட்ட திடீர் தேவையால் வெட்டி கடத்தியதாக தகவல். நம்பிக்கை வாக்கெடுப்பில் டெல்லி ஆம் ஆத்மி அரசு வெற்றி. கெஜ்ரிவால் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது. இங்கிலாந்துடனான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர்கள் அபாரம். ஜெய்ஸ்வாலின் அதிரடி சதத்தால் இந்திய அணி 322 ரன்கள் முன்னிலை. பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் கலக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதிலும் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு அரசு தடை விதித்துள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரை உட்பட பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றின் மாதிரிகளை கிண்டியில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தினர்.
அப்போது அவற்றில் புற்றுநோயை உண்டாக்கும் ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்ய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தடையை மீறி பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறையின் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதித்திருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி ஆய்வு செய்து பஞ்சு மிட்டாய் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் மேகதாது அணை கட்டுவதற்கான 3 சிறப்பு குழுக்களை அமைத்துள்ள கர்நாடக அரசுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடக சட்டப்பேரவையில் நேற்று 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதலமைச்சர் சித்தராமையா, மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் நிலம் தேர்வு, மரங்களை வெட்டுதல், நீர் செல்லும் இடங்களை கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்க 3 சிறப்பு குழுக்களையும் அமைத்து அறிவிப்பை வெளியிட்டார். கர்நாடக அரசின் இந்த அறிவிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சிறப்பு குழுக்களை அமைத்தாலும் மேகதாதுவில் கர்நாடகத்தால் அணை கட்ட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதிய அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டினால் 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதோடு டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேகதாது திட்டத்தை கைவிடாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி குழுக்களை அமைத்துள்ள சித்தராமையாவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க 2018இல் ஒன்றிய அரசு அளித்த அனுமதியை திரும்பப் பெறுவதுதான் கர்நாடக அரசுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் கர்நாடக அரசு செயல்படுவதை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் கர்நாடக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அனுமதியின்றி எந்த காலத்திலும் கர்நாடக அரசால் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே பொதுமக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு நிதி ஒதுக்கி கமிட்டிகளை அமைத்தாலும் மேகதாதுவில் அணை கட்ட இயலாது என கூறியிருக்கிறார். அணை கட்டுறதுக்கு கர்நாடக நிதி ஒதுக்கலாம், நிதி ஒதுக்கலாம், கமிட்டிகளை போடலாம், வேகமாக பேசலாம். ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த காலத்திலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது. அதுதான் சட்டம், அதுதான் நீதி, நியாயம். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூர், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் தடையை மீறி விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தஞ்சையில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன், ஐயாக்கண்ணு உள்ளிட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை வாயிலில் தடுப்பு வைத்து போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் தடுப்புகளை தாண்டி ரயில் நிலையத்திற்குள் முன்னேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
இதேபோன்று விழுப்புரத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரும்புக்கும் நெல்லுக்கும் உரிய விலை தர வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். விவசாயிகளே மிக கஷ்டப்பட்டு துயரப்பட்டு காட்டு விலங்குகளுக்கு இடையே இயற்கை சட்டங்களுக்கு இடையே இன்றைக்கு பயிரிடப்பட்டு மிக வேதனைக்கு உள்ளான விவசாயிகள் பயிர்க்கடன் முறையாக செலுத்தப்படவில்லை. பல ஆண்டு காலமாக தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியிலே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய கோரியும் நாங்கள் இங்கே போராட்டத்தை ஈடுபட்டுள்ளோம். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அப்போது விவசாயி ஒருவரின் கன்னத்தில் போலீசாரின் கைப்பட்டு ரத்தம் கசிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுகிறது என ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பது மிகச்சிறந்த நகைச்சுவை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். நாளேடு ஒன்றுக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய மு க ஸ்டாலின், திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுகிறது என்று அதில் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டதை கண்டித்துள்ளார். திராவிட மாடல் என்பது எவரையும் பிரிக்காது என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பிறப்பால் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று கூறுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்துவிடக் கூடாது என கூறுவோர்தான் பிரிவினைவாதிகள் என்றும் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். இன்றைய தினம் நாளிதழில் ஒன்றில் பேட்டியளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஒருவர், பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறார். இதைவிட சிறந்த நகைச்சுவை பேட்டி இருக்க முடியாது. பிறப்பில் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்களான அவர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக உள்ளது. அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியாகும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லும் அவர்கள்தான் பிரிவினைவாதிகள். அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளை புதுமைப்பெண் திட்டத்தில் சேர்ப்பது குறித்து விரைவில் ஆணை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கும் முதலமைச்சர், கிராமங்களில் உள்ள சிறுபான்மையினர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சிறுபான்மை சமூகத்தினரின் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் திமுக அரசு முன்னோடியாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு உரிய வாய்ப்பை வழங்குவதன் மூலம் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமையை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலமா ஓய்வூதியம் பெறுவோர் இறந்தால் அவர்களது குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் பெற வழிவகை செய்யப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திடம் அக்கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை அக்கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு கேள்விக்குறியாக உள்ளது. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று பிரேமலதா அறிவித்திருந்தார். அவரது அறிவிப்பு வெளியாகி 1 வாரமாகியும் தேமுதிகவை எந்த கட்சியும் அணுகவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் எக்காரணம் கொண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சீட் விவகாரத்தில் பிடிவாதம் காட்டாமல் பேச்சுவார்த்தை நடத்தவும் பிரேமலதாவிற்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் அடுத்த வாரத்தில் தேமுதிகவே முன்வந்து அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக கடைசி வரை தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்கவில்லை. அதனால் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு வெற்றி பெற்றுள்ளது.
இன்று கூட்டத்தொடர் தொடங்கியதும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 55 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 54 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஒரு பாஜக உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்தார். இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. பல்வேறு காரணங்களால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 8 பேர் அவைக்கு வரவில்லை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதால் பாஜக எம்எல்ஏக்கள் 7 பேர் பங்கேற்கவில்லை. முன்னதாக தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் 21 பேரிடம் பாஜக தொடர்பில் இருப்பதாகவும் தலா 25 கோடி ரூபாய் பேரம் பேசுவதாக தன்னை தேர்தல் நேரத்தில் சிறை வைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். அவையில் பேசிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் யாரும் விலை போகவில்லை என்றும் 2 பேர் சிறையில் இருப்பதாகவும் சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் சிலர் வெளியூர் சென்றிருப்பதாக தெரிவித்தார். आज अगर बीजेपी को खतरा है, भविष्य का खतरा है, तो केवल और केवल आम आदमी पार्टी से खतरा है. इसलिए बीजेपी येन केन प्रकारेन जो मर्जी करके आम आदमी पार्टी को कुचलना चाहती है. और आज पूरी जिम्मेदारी के साथ मैं कहना चाहता हूं, इसमें कोई अहंकार नहीं है कि 2024 के अंदर बीजेपी अगर नहीं हारी लोकसभा चुनाव तो 2029 के अंदर आम आदमी पार्टी इस देश को बीजेपी से मुक्ति दिलाएगी. இதனிடையே மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சிக்கியிருப்பதால் கெஜ்ரிவால் தேவையற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரியதாக டெல்லி பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ராம்வீர் பித்தூரி தெரிவித்திருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநரோ எதிர்க்கட்சியான பாஜகவோ கோரிக்கை விடுக்காதபோது கெஜ்ரிவால் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியதை அவர் விமர்சித்தார். பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களது கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளார். 1% உள்ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள், பட்டதாரிகள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கீதா ஜீவன், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, டிஎன்பிஎஸ்சி என பல துறைகள் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய விவகாரம் என்பதால் வரும் 23ஆம் தேதி கூட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதில் எடுக்கப்படும் முடிவுகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அவர் கூறினார். தீர்வு கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் அறவழி போராட்டமாக தொடரும் என பார்வை மாற்றுத்திறனாளிகள் அறிவித்தனர். சில இடங்களில் காது கேட்காத அந்த மாற்றுத்திறன் உள்ளவங்களை பணி நியமனம் செய்கிறது கொஞ்சம் முடியாத நிலைன்னா அதில் பார்வை மாற்றுத்திறன் கொடுப்பாங்க, கூட 1% கிடைக்கும், அவங்களுக்கு அன்னைக்கு கிடைக்காது. அந்த மாதிரி அந்த 4% அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. யாருக்குமே எல்லா துறையிலுமே இருக்குது. இதை நம்ம விஷுவலி இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்துடலாம், ஃபிசிக்கலி சேலஞ்ச் கொடுப்போம், இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கு. அதுபடி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க கேட்குறது நடைமுறையில் உள்ளது தான். நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஜிஓ போடுறீங்க, நீங்கள் சர்க்குலர் அனுப்புகிறீங்க, ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்றாங்க. அதை நாம் என்ன சொல்கிறோம், நேரடியாக அந்த துறையோடய உட்காந்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இப்போ உள்ள ஜிஓக்கள் என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம்னு சொல்லி கூப்பிட்றோம். உட்காந்து பேசினா அதுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணுற வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய பணி வாய்ப்புகள் தொடர்பாக பேசியிருக்கோம். எங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத மாண்புமிகு அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்களும் கனிவோடு கவனிச்சாங்க, கேட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக நல்ல முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கே இருக்கு. முன்னதாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மற்றொரு தரப்பினர் பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்து தேனாம்பேட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் காவல்துறையின் அனுமதி பெற்று போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அருகே உள்ள அரசு பள்ளி ஒன்று அமைதியாக 100ஆண்டை நிறைவு செய்துள்ளது. வண்டலூர் அருகே நல்லாம்பாக்கத்தில் 1924 தொடங்கப்பட்ட அரசு பள்ளி குறித்த செய்தி தொகுப்பு பார்க்கலாம். சென்னை வண்டலூர் அடுத்த நல்லம்பாக்கம் கிராமத்தில் உள்ள காட்டாங்குளத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டியுள்ளது. காரணம், இந்த பள்ளி தொடங்கப்பட்டு 100வது ஆண்டு நிறைவை கண்டுள்ளது. கூலி தொழிலாளர்கள் அதிகம் வாழும் இந்த குக்கிராமத்தில்தான் 1924ஆம் ஆண்டு ஆரம்ப பள்ளி சிறிய அளவில் தொடங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு மாற்றங்களை கடந்து தற்போது நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்ந்து நிற்கிறது காட்டாங்குளத்தூர் அரசு பள்ளி. கிராம பள்ளியாக இருந்தாலும் கல்வியின் தரம் குறையவில்லை என்கிறார் 84 வயது முன்னாள் மாணவர்.
நான் படிக்கும்போது 5வது சேர்ந்தது, இப்போ 100வது ஆண்டு இந்த விழா நடக்குது. இப்போ நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. டான்ஸ் பசங்க இருக்குதுங்க, வாரம் மாதம் டான்ஸ் கற்று தராங்க. பிடி ஸ்டார் போட்டு கற்று தராங்க. இப்போ எல்லாமே டான்ஸு, கோலாட்டம் எல்லாம் நடக்குது. இப்போ சிறப்பாக நடக்குது. இப்போ சொற்ப மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த 100ஆண்டு பள்ளியில் தற்போது 230 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். 8 வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளியில் தலைமை ஆசிரியருடன் சேர்ந்து 9 ஆசிரியர்கள் கல்வி பணியாற்றி வருகின்றனர். ஆங்கிலம் எடுக்கும்போது முதல் தடவை வரும்பொழுது ஆங்கிலத்தை பார்த்து பயந்தாங்க. இப்போ பசங்க ஆங்கிலத்தை பார்த்து பயப்படுறதில்ல, நல்லா படிக்கிறாங்க. எல்லா கிராமர் எல்லாமே ஆக்டிவ் பேஸ்டு மெத்தடில் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் தான் இங்கே. மலையில் கல் உடைப்பது மற்றும் அருகில் உள்ள தோல் கம்பெனிகளில் பெற்றோர்கள் பணிபுரிகிறார்கள். அவருடைய குழந்தைகள் மிக ஏழ்மையான குழந்தைகள். அவர்களுக்கு சிறப்பான கல்வி இங்கே கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த பள்ளியில் சிலம்பம் மற்றும் கலை திருவிழா நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் நடத்தேறப்பட்டு மாணவர்கள் தன்னுடைய திறமையை சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள். தங்கள் பள்ளி 100ஆண்டு விழா காண்பதில் மகிழ்ச்சி என்றாலும் நவீன வகுப்பறைகள், பிரத்யேக கணினி வகுப்பறைகள், கணினி ஆசிரியர் உள்ளிட்ட தேவைகளும் உள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் இப்பள்ளி காட்டாங்குளத்தூர் சுற்றுவட்டார மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் என்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.